சாலை பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு செயல்படுது சார்? ஏன்னா பல இடங்களில் வந்து கேமரா ஆட்டோமேட்டிக்காக அடித்து ஃபைன்லாம் போடுது. அப்படி இருக்கும் பொழுது விபத்துகள் ஏன் தொடர்ந்து நடக்குது? இந்த சில இடங்களில் விதிமீறல்களை மனிதர்கள் தீர்மானிக்கிறார்கள், சில இடங்களில் கேமரா தீர்மானிக்கிறது. அந்த கேமரா வந்து தொழில்நுட்பம் வந்து நம்ம எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால், சில கேமரா வாங்கி வச்சா நல்லா விலை அதிகமான கேமரா வாங்கி வச்சு, இப்போது மேலை நாடுகளில் தொழில்நுட்ப கேமராக்கள் ஃபெயிலியர் ஆகிறதே கிடையாது. இப்போ இங்கே என்ன பண்ணுறான்னு கேட்டால், இப்போ கேரளாவில் எடுத்துக்கினா, கேரளாவில் எல்லா விஷயங்களும் குறிப்பாக அதிவேகமாக போனால் அது யாருடைய காராக இருந்தாலும் அவங்க நோட்டிஃபிகேஷன் போயிட்டு. அதே மாதிரி இப்போ சென்னையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் அந்த அளவுக்கு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், வெறும் வேகமாக போவதை மட்டும் பார்க்காமல் ரெட் லைட் ஜம்பிங், ட்ராக் சேஞ்சிங், இப்படி வாகன விதிமுறை, இப்போ குறிப்பாக பிரிட்ஜ் மேலே ஓவர்டேக் பண்ணக்கூடாது, அவங்க பண்ணுவாங்க சில இடங்கள்ல. அது மாதிரி பண்ணுறவங்கள வாகன விதிமீறல் இருக்கிறவங்களும், சாலை விதிகளை பின்பற்றாதவர்களையும் சாலை சின்னங்களை பின்பற்றாதவர்களுக்கும் நம்ம அந்த கேமரா ஃபைன் போட்டால் பெரும்பாலும் விபத்து குறைக்கலாம். நம்ம பெரும்பாலும் இப்போ வந்து மனிதர்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாங்க. இப்போ ஃபைன் போட்டு தான் திருத்தணும் அப்படின்னா ஃபைன் போட்டு தாங்க ஆகணும். ஏன்னு கேட்டால், தொடர்ந்து 4-5 ஆண்டுகளாக தமிழகம் தான் இந்தியாவில் விபத்தில் முதலிடமாக இருக்குது. அதுவும் சென்னையும் கோயம்புத்தூர், மதுரை போன்ற மாநகரங்கள் விபத்தில் முன்னணி வைக்குது. அதனால் குறிப்பாக கோயம்புத்தூரில் பரீட்சார்த்த முறையில் சிக்னல்லாம் எடுத்து யூட்டர்னாக மாற்றினாங்க. அங்கே இருக்கிற ஹைவேஸும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அருமையாக பண்ணியிருக்காங்க. சிக்னலை எடுக்கிறதுனால விபத்துகள் குறைஞ்சிருக்குது. குறிப்பாக ரெட் லைட் ஜம்பிங் குறைபாடு ரொம்ப குறைஞ்சிருக்குது. அது நல்லா பண்ணியிருக்காங்க.